சார் நம்மலாம் சாப்பிட்றோன்னா அது விவசாயிகள் தான் ஒரு முக்கியமான காரணம். அவங்களும் தாலி, நகை எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சு நெல்மணிகளை உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி உற்பத்தி பண்ணுற நெல்லை மழையில் நனைஞ்சது ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் சார். எல்லாம் முளைச்சிருச்சு. என்னதான் சார் அங்கே நடக்குது? உள்ளபடியே இந்த இஷ்யூவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடைத்ததற்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தமிழக மக்களும் விவசாயிகளும் நன்றி சொல்ல வேண்டும். நார்மலாக என்னென்னா, வீட்டு வாசல்லையோ இல்லை ரோட்லேயோ தண்ணி நின்றுச்சுன்னா இன்றைக்கி நம்ம நகரத்தில் இருக்கிறதுனால ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டு ஊதுன்னு ஊதி அரசோட கவனத்தை ஈர்த்து விடுகிறோம். அதை விட ரொம்ப முக்கியமான பிரச்சனை இந்த பிரச்சனை. அவர் எடப்பாடி பழனிசாமி அந்த தஞ்சை மாவட்டத்திற்கு சென்று, நாகப்பட்டினமும் போனார்னு நினைக்கிறேன், தஞ்சை மாவட்டத்திற்கு சென்று அந்த நெல்லை இழந்த நெல் விவசாயிகளை சந்தித்து இந்த இஷ்யூவை அவர் ஹைலைட் பண்ண பிறகு தான் சக்கரபாணி போகிறாரு. அப்புறம் தான் துணை முதல்வர் போகிறாரு. போய் இல்லை நாங்கள் கொள்முதலும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார். இந்த 3 நாட்கள் நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே எடப்பாடி பழனிசாமி அவையிலேயே இதை எழுப்பினார். அப்போது அவையிலேயே நாங்கள் நல்ல வேகமாக கொள்முதல் செய்கிறோம் என்று பதிலளித்தனர். ஆனால் இப்போது போதுமான அளவு கொள்முதல் செய்யாததால் லட்சக்கணக்கில் நெல் மூட்டைகள் வீணாகி போயிருக்கின்றன என்று தகவல்கள் வருகின்றன. இது என்ன இஷ்யூன்றதை பார்த்துருவோம். விவசாயிகள் நெல்லை விளைவிக்கிறாங்க. விளைவிச்ச உடனே அரசு தான் இதை ப்ரொக்யூர் பண்ணும். அரசு ப்ரொக்யூர் பண்ணி அரசுக்கு சொந்தமான அரவை மில்லு, அப்புறம் அரசு காசு கொடுத்து அரைக்கக்கூடிய அரவை மில்லு, அங்கே போய் இந்த நெல்லை அவிச்சு அரைச்சி அரிசியாக்கி அது தமிழக உணவு கிடங்குகள் மற்றும் மத்திய அரசோட உணவு கிடங்குகளுக்கு போகும். அதுதான் ரேஷன் கடைக்கெலாம் அரிசியாக வருகிறது. அண்டை மாநிலங்களுக்கும் செல்லும், மத்திய அரசோட தொகுப்புக்கும் போகும். இது வருஷம் நடைபெறக்கூடியது. அதுலேயும் இந்த குறுவை பயிர் அறுவடை செய்யக்கூடிய சமயத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். மழை சீசன் ஆரம்பிச்சிடும், ஈஸியாக காய வைக்க முடியாது. இதுக்கு முன்னாடி போகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊரில் கிராமத்தில் போனால் பார்த்துருக்கலாம்ல, ரோட்டில் காய வச்சுருப்பாங்க. நெல்லை பார்த்துருக்கியா? களம் இருக்க இடத்துல களத்தில் காய வைப்பாங்க, இல்லைன்னா ரோட்டில் காய வச்சுருப்பாங்க. இது போல் இந்த குறுவை பயிருக்கு மட்டும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தெரியும். ஒரு நாளைக்கு 2000 மூட்டை கொள்முதல் பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் சொல்கின்றன. ஆனால் ஆளும் தரப்பு இல்லைங்க நாங்கள் கூடுதலாகவே பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் 800 முதல் 900 மூட்டையை தான் கொள்முதல் செய்திருக்கிறார்கள். நான் எங்கள் ஊருக்கு தஞ்சாவூருக்கு இன்றைக்கி ஃபோன் பண்ணி என்ன தான் நடந்தது என்று கேட்டால், நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை. அரசு கோடவுன் இருக்குல்ல, நிரம்பி வழியுது. கோடவுனில் இடம் இல்லாததுனால விவசாயிகள்கிட்டேருந்து நெல்லை வாங்கி அங்கேயே அடுக்கிறாங்க. எங்கே கொள்முதல் பண்ணுறாங்களோ அங்கேயே அடுக்கி வைக்கிறாங்க. அது என்ன ஆகுதுன்னா அப்படியே முளைச்சிருது. முளைச்ச நெல் என்னத்துக்காகும்? உணவுத்துறை அமைச்சருக்கு கொஞ்சோண்டு தானே முளைச்சிச்சுன்றாரு. கொஞ்சோண்டு முளைச்சா என்ன, நிறைய முளைச்சா என்ன, அது எதுக்கே பயன்படும்? அது பேசலாமா அப்படி? சார், அந்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சொல்கிறாரு, தான் சொல்கிறேன், மத்திய உணவுத்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. சார் என்ன சார் அது? அந்த செறிவூட்டப்பட்ட அரிசின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்றது எனக்கும் தெரியாது, நானும் படித்து தான் தெரிந்து கொண்டேன். அது என்னென்னா, இந்த நார்மலான அரிசியில் ரேஷனில் அங்கங்கெல்லாம் கொடுக்குறோம்னா அந்த அரிசியில் போதுமான சத்து இல்லை, வெறும் மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது இந்த கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது போதுமானதாக இல்லை. அதனால் அதில் தேவையான புரதச்சத்து, ஃபாலிக் ஆசிட், குறிப்பாக இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான விஷயம் இதை இரும்பு சத்து இதை எல்லாத்தையும் மாவாக செஞ்சு அந்த மாவை அரிசியாக்கி 100 கிலோவுக்கு 1 கிலோ அரிசியை கலக்குறாங்க. அதுதான் செறிவூட்டப்பட்ட அரிசி. இந்த ரேஷன் கடைகளில் வாங்குற அரிசியை பார்த்தாலே ஒரு அரிசி மட்டும் வித்தியாசமா வெள்ளை கலர்ல இருக்கும். அது எல்லாமே செறிவூட்டப்பட்ட அரிசி. இதுதான் ஃபாலிக் ஆசிட், விட்டமின் B12 இதெல்லாம் சேர்த்து அரிசியாக்கி 100 கிலோ அரிசியில் 1 கிலோ அரிசியை கலந்துடுறாங்க. அது நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது அது அந்த சத்து, தேவையான சத்து உடலுக்கு போய்விடுகிறது. இதுதான் செறிவூட்டப்பட்ட அரிசி. இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை நீங்கள் இஷ்டத்துக்கு நீயா ஒன்று செஞ்சு கலந்துடக்கூடாது. அதுக்கு தரக்கட்டுப்பாட்டிருக்கு. அந்த அரிசி சரியான அரிசியாக இருக்கிறதா இல்லையா என்பதை மத்திய அரசின் பரிசோதனை கூடத்திலிருந்து பரிசோதித்து அனுமதி தர வேண்டும். இவங்க இது வரைக்கும் வரலன்னு சக்கரபாணி சொல்கிறாரு. ஜூலை மாதமே கொடுத்துட்டாங்க அனுமதி. அதில் போய் இப்போது இவங்க ஒரு வாதத்தை சொல்லலாம். தமிழக அரசு இந்த வாட்டி பம்பர் கிராப்பு, சரியான அறுவடை, நல்ல விளைச்சல், அதனால் அதிகமாக நெல் வந்துருச்சு, எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றது அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அது ஒரு லாஜிக்காக ஏற்றுக்கலாம். இப்போது திடீர்னு 60 மூட்டை விளையிற இடத்துல 100 மூட்டை விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இது எதிர்பாராதது என்று ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது திடீர்னு பாருங்கள் நாங்கள் நெல் போடல, பருத்தி போட்டிருக்கேன்னு சொன்னார், அந்த ஆள் பார்த்தா நெல் போட்டுட்டாரு
விவசாயி, எக்ஸஸாக வந்துருச்சு, இந்த ஊரில் இவ்வளோ நெல் வரும்னா நாங்கள் எதிர்பார்க்கல என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு வயலிலும் என்ன பயிர் போடப்படுகிறது, எந்த நிலையில் பயிர் இருக்கிறது, இது எப்போது அறுவடை செய்யப்பட போகிறது என்ற புள்ளி விவரங்கள் அரசிடம் இருக்கிறது. தெரியுமா? இப்போ எல்லாம் டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் எத்தனை ஏக்கர் ஒரு கிராமத்தில் இருக்குது, அத்தனை ஏக்கர் நிலத்தில் என்னென்ன பயிர் போடப்பட்டிருக்கிறது என்பதை விவசாயிகள் ஆப்பில் ஏற்றிடுறாங்க. இந்த ஆப்பில் அவங்க கரெக்டாக ஏற்றிருக்காங்களான்றதை விஏஓ கிராஸ் செக் பண்ணும். அப்போது இந்த கிராமத்தை எடுத்துக்கொண்டால் இந்த கிராமத்தில் 80 ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது. இந்த 80 ஏக்கரில் 20 ஏக்கரு அக்டோபர் 10லேருந்து 12க்குள்ளே அறுவடை பண்ணுவாங்க, இன்னொரு 30 ஏக்கரு 12லேருந்து 15 தேதியில் அறுவடை பண்ணுவாங்க என்ற புள்ளி விவரங்களும் அரசிடம் இருக்குது. சரி, இவ்வளவு நெல் வருகிறது, இந்த நெல்லை வைக்கிறதுக்கு கோடவுனில் போதுமான இடம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? எந்த பகுதி? வறண்ட பகுதி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, அங்கே கிடங்குகள் இருக்குல்ல, இல்லை தற்காலிக கிடங்குகளை ஏற்படுத்த முடியுமா? முடியாதா? அப்போ அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டுமா இல்லையா? அதற்கு என்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்? லாரிகளை வாடகைக்கு எடுக்க வேண்டும், மூட்டையை ஏற்றுறதுக்கு ஆள் கூலிக ஆள் வேண்டும் இல்லையா? இது காலங்காலமாக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானே. இது புதுசாக ராக்கெட்டு ஏதாவது விடக்கூடிய புதிய வேலையாது இல்லை. நெல் கொள்முதல் வருஷத்துக்கு 3 வாட்டி செய்கிறீங்களா இல்லையா? அக்டோபர் மாதம் குருவை அறுவடை நடக்குன்றது தெரியுமா தெரியாதா? இப்போ இந்த வாட்டி பயிர் நல்லா விளைஞ்சிக்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியணுமா வேணாமா? எடப்பாடி பழனிசாமி போயிட்டு நெல் முளைச்சி கிடக்குதுன்னு சொன்ன உடனே லேசாக முளைச்சிருக்குன்றாரு. சரி, நெல் முளைச்சிட்டா என்னப்பா ஆகுது? அதுக்கப்புறம் அது என்ன சார், பிரயோஜனம் இல்லையே சார். தீவனமாக கூட போட முடியாது. காலையில் கேட்டேன், நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன், சரி லேசாக முளைச்சிடுச்சுன்னா. இங்கே அதுவும் அரசு வாங்கி வச்ச நெல்லே முளைச்சி கிடக்கு. இது போக அறுவடை பண்ணாமல் அப்படியே உளுந்து முளைக்குது. கதிர் இருக்குல்ல, சாஞ்சிரும். பார்த்துருக்கல வயலில் பார்த்துருங்க சார். சாஞ்சு அப்படியே முளைக்கும். என்ன ஆகும்? எந்த விவசாயியும், எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய விவசாயிகள் கூட பேங்க்கில் எக்ஸஸாக ஒரு 20 லட்ச ரூபா வச்சுருக்கேன், பொழுது போகலன்ட்டு நான் நெல் போடுறேன் அப்படின்ட்டுலாம் யாரும் செய்கிறதில்ல. இதை எடுத்து அறுவடை பண்ணி அதை விற்று அந்த காசில் விதை நெல் வாங்கி திருப்பி விதைக்க இப்போ தான் எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கிராப் அவனுக்கு அடி வாங்கிச்சுன்னா அடுத்த கிராப் எப்படி போடுவான்? இது ஒரு அரசோட கடமை இல்லையா? அது ஏன் தீவனமாக பயன்படுத்த முடியாதுன்னு கேட்டால், அந்த ஈரம் ஏறுதல நெல்லில் டேஸ்ட் மாறிடுமா, கசக்க ஆரம்பிச்சிருமா. ஸோ மாடுகள் சாப்பிட்டு திங்காது. என்ன தான் பண்ணுவாங்கன்னு கேட்டேன், எரிச்சு விட்டுருவாங்களாம், எரிச்ச நிலத்தில் தள்ளுவாங்களாம். பதறது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. யோசிச்சு பாரு, இந்த நீ பார்த்துருப்ப, உங்கள் ஊரில் தேனிலாம் நெல் போடுவாங்கள்ல, அந்த நாற்று நடுறதுலேருந்து இப்போ சில இடத்துல விதைக்கிறாங்க, சில இடத்துல நாற்று நடுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கதிர் வர 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 பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கியா? உரிய நேரத்தில் அதுக்கு பூச்சிக்கொல்லி அடிக்கணும், களை எடுக்கணும், உரம் போடணும் பண்ணி அந்த கதிர் வர 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 போய் தொட்டுலாம் பார்ப்பாங்க. பார்த்துருக்கியா? நல்ல கதிர் நல்லா வந்திருக்கான்ட்டு. எல்லாம் முடிஞ்சு அப்படியே அது அழுகி போகுது, வீணாக போகுதுன்னா எப்படி இருக்கும் அந்த விவசாயிக்கு? நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சுட்டு எல்லாரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. கூட்டுற வங்கியில் கடன் வச்சுருப்பான், இதை வச்சு தான் கடனவே அடைக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இது போல் ஆகுதே. குறைந்தபட்ச பொறுப்போடாவது இதை அணுகுகிறீர்களா? அடிப்படையில் சிக்கல் என்னென்னா, உங்கள் யாருக்குமே விவசாயிகளோட கஷ்டம் என்னன்றது தெரியல. அந்த ஆள் இயல்புலேயே விவசாயி, அவருக்கு இதுதான் வேலை. இது ஒரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார்? இப்போவும் விவசாயம் தான் பார்ப்பார் அவர் பிரேக்கில். அப்போ அவருக்கு தெரியுது. உங்களுக்கு அவங்களோட கஷ்டம் தெரியணும், உங்களுக்கு தெரியல சார். ஆனால் நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னாங்க சார், இந்த நெல் கொள்முதலில் 50 ஆண்டு கால அனுபவம் இருந்தும் தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் தடுமாறுது அப்படின்னு போட்டிருக்காங்க சார். அரசியல்வாதிகளுக்கு விவசாயம் பற்றி தெரியாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் சார். பட் அதிகாரிகள் தானே சார் இதை இயக்குறாங்க. இது போல் விவசாயிகளுக்கு சிக்கல் வந்தால் நம்ம தலை உருளுன்ற அச்சம் அதிகாரிகளுக்கு இருந்துச்சுன்னா இது நடக்காது. அரசியல்வாதிகள் கேட்கணும், யோ இதானையா வேலை உனக்கு, இனியா அப்படி நெல் முளைச்சி கிடக்கு, நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்ருக்க. இல்லை சார், கோடவுனில் இடம் இல்லை. அப்போ கோடவுனை பார்க்குறது தானே உனக்கு வேலை என்று நம்மை கேள்வி கேட்பார்கள். இப்படி நடந்ததற்கு நம்மை பணி இடைநீக்கம் செய்வார்கள், ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அச்சம் அந்த அதிகாரிகளுக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா, மந்திரியே சொல்கிறாரு, லேசாக முளைச்சதுக்கு போய் கத்துறீங்கன்றாரு. ஃபஸ்ட்டு முளைச்சா நெல் என்ன ஆகுன்றது தெரியுமா சக்கரமணிக்கு? எந்த அதிகாரிக்கு அச்சம் இருக்குது இந்த அரசின் மீது? 4000 கோடியை செலவு பண்ணோன்றீங்களே மழை நீர் வடிகாலுக்கு, ஏன்டா தண்ணி நிற்கிதுன்ட்டு கேட்பார் அதிகாரின்ட்டு சொன்னால் அச்சம் இருக்குமா இருக்காதா? மழைநீர் வடிகால் அமைக்கிறீங்க, பாதாள சாக்கடை அமைக்கிறீங்க, ஏன்பா அதை போய் அந்த சாக்கடையில் மெயின் சாக்கடையோட கலக்கிற இடத்துல இணைப்பு பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா எதுக்கியா போடுறீங்க அந்த மழைநீர் வடிகால்? எல்லாம் பண்ணிவிட்டு இணைக்கலையாம்ப்பா. 2027 வரைக்கும் போகுமா சார் பண்ணி? ஆமாம்,
அப்போ என்ன செலவு பண்ணீங்க நீங்கள்? இப்போ இதை ஒருத்தர் கிராஸ் செக் பண்ணி ஆய்வு பண்ணணும்ல. எப்படியா ஏன் இணைக்காமல் எதுக்கே கொலைய போடுறேன்னு கேட்கணும்ல. அவர் நேரு அன்பில் மகேஷ் கூட சண்டை போடுறதுல தான் அவரோட கவனம் பூரா இருக்குது. பாதி காசை சேகர் பாபு எடுத்துக்கிட்டாருன்னா நான் எப்படி சென்னை கார்பரேஷனில் சம்பாதிக்கிறதுன்றது அதில் தான் அவர் கவனம் இருக்குது. கேள்வி கேட்பார்கள். சரிவர பணி செய்யவில்லை என்றால் நமது வேலைக்கு ஆபத்து என்று ஒரு அதிகாரிக்கு இன்றைக்கி அச்சம் இருக்கா? யாராவது ஒரு அதிகாரி செய்கிற தவறுக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்கன்றதுனால தான் இன்றைக்கி நெல் வீணாக போகுது. அதிகாரிகள் வந்து இவங்களோட குறைகளை வந்து முன் வச்சிருக்காங்க அரசுகிட்ட. அதுக்கு நிறைவேற்றல, கண்டு கூட இல்லை இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னே இவங்க கெட்ட பேர் ஏற்படுத்துனதுக்காண்டி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. சரி, அப்படி பண்ணுறதா இருக்கட்டும், சஸ்பெண்ட் பண்ண 4 பேரை. தம்பி, அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, துறையோட அமைச்சர் சொல்கிறார் இதை செய்யன்ட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இருந்துட முடியுமா? தூக்கி போட்டு வேறு அதிகாரி போடு. அமைச்சர்கள் சொல்கிறத நிறைவேற்றுறதுக்கு தான் அந்த அதிகாரி இருக்கான். ஒழுங்காக வேலை செய்யணும், மாற்றியா வேலையை விட்டு தூக்கியா? ஸோ நுகர்பொருள் வாணிப கழகத்தோட வேலையே நெல் கொள்முதல் தான். டிஸ்ட்ரிக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ன்ட்டு அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் ஒவ்வொரு சீசனுக்கும் நியமிக்கப்படுகிறது. அவங்கெல்லாம் அதில் வேலை பார்க்குறவங்க தற்காலிக பணியாளர்கள் வருவாங்க. இந்த வருஷம் அறுவடை, அந்த பில் கலெக்டர் வருவார், பண்ணிவிட்டு அறுவடை பண்ணி நெல்லை கொள்முதல் பண்ணி முடிச்சோன்னே அதை கலைச்சி விட்ருவாங்க, வேலை இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த அறுவடை சீசனுக்கு அவங்க வருவாங்க. தற்காலிக பணியாளர்கள் 3 போகனா 3 போகத்துக்கு கொள்முதல் பண்ணுற சமயத்தில் தான் வருவாங்க. இந்த வாட்டி கொள்முதல் இருக்குன்னு தெரியுதில்ல, அக்டோபர் மாதம் மழை ஆரம்பிக்கணும்னு தெரியுதில்ல. இவ்வளோ கிராப் வருதுன்ட்டு உங்ககிட்ட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் டேட்டா இருக்குது, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் டேட்டா இருக்குது. இன்னும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? தஞ்சாவூரில் மழை அதிகம் பெய்யும், ராமநாதபுரத்துக்கு எடுத்துகிட்டு போங்க குடவுனை. தஞ்சாவூரில் வந்து துணை முதலமைச்சர் பார்வையிட்டு இருக்காரு சார். ஃபஸ்ட்டு இந்த நெல் விவசாயம்னா என்னன்னு தெரியுமா இருக்கு? எங்கள் அப்பாக்கே தெரியாது. கரும்பு காட்டுக்குள்ளே கான்கிரீட் போட்டு கேன்வாஸ் போட்டு போனாலும் தானே ஒரு பயிர்கள் எல்லாம் வீணா போச்சு. இதுக்கப்புறம் போய் பார்வையிட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ கேட்குறேன், காலைல ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், இல்லைண்ணே முளைக்க ஆரம்பிச்சிச்சுன்னுன்றாங்க. என்ன பண்ண போறீங்க இப்போ? இதுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை சார். விவசாயிகள் கிட்ட இருந்து அதை அரசு கொள்முதல் பண்ணிடுச்சாங்க சார். அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துருக்குமா? ஒவ்வொரு ஸ்டேஜில் மாட்டிக்கிச்சு. கொள்முதல் பண்ணி முடிஞ்சு கொடவுனுக்கு போனது ஒரு செட்டு, கொள்முதல் பண்ணி கொடவுனுக்கு போகாமல் கொடவுனில் வைக்க இடம் இல்லாமல் அங்கேயே அடுக்கி வச்சு முளைச்சது ஒரு செட்டு, கொள்முதலே பண்ணாமல் வயல்லே கதிர் தலை சாஞ்சு முளைக்க ஆரம்பித்தது ஒரு செட்டு. இனி காப்பாற்ற முடியாது பயிரை, அவ்வளோதான். இந்த விஷயங்களை தெரிந்த அதிகாரிகளை நீங்கள் வேலைக்கு வைத்திருக்க வேண்டும், அல்லது அந்த அதிகாரிகளிடம் எப்படி வேலை வாங்குவது என்பதாவது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடிப்படையில் உங்களுக்கு அக்கறை இல்லைங்க. உங்கள் கவனம் பூரா எங்கெங்கே இருக்குது? சினிமா எடுக்கிறதுல இருக்குங்க உங்கள் கவனம். இவங்களை விமர்சனம் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை, ஆனால் உங்கள் கவனம் சினிமாவில் தானே இருக்குது. ஏற்கனவே ஓட்டின ரேஞ்ச் ரோவர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு பேரன் பேரில் புதுசாக 2.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு ஓட்டணுன்றதுல உங்களுக்கு இருக்கிற அந்த ஆர்வமும் அக்கறையும் விவசாயியோட 2 ஏக்கர் நிலத்தில் இருக்கிற அந்த நெல் அழுகி போச்சு இல்லை முளைச்சி போச்சுன்னா அவன் வாழ்க்கை நாசமாக போயிடுமேன்ற அந்த அக்கறை உங்களுக்கு இல்லை தானே. 3 மாதத்துக்கு ஒரு கண்ணாடி ஃப்ரேமை மாற்றுறீங்க, ஹேர் ஸ்டைலை மாற்றுறீங்க, காரை மாற்றுறீங்க, வெளிநாட்டுக்கு போய் சுற்றிட்டு வரீங்க. அவன் நெல் முளைச்சி போகாமல் உரிய நேரத்தில் கொள்முதல் பண்ணி அவனுக்கு அந்த உரிய ஆதார விலையை கொடுக்கணுன்ற அக்கறை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி விட்டுருப்பீங்களா? உங்கள் பேரனை சினிமா ஹீரோ ஆக்கிறதுல உங்களுக்கு அக்கறை இருக்குது. இந்த மகனுக்கு பிறகு அந்த சிவப்பு பூதம் நிறுவனத்துக்கு CEO ஆக்கணுன்றதுல உங்களுக்கு அக்கறை இருக்குது. இதில் அக்கறை இல்லைல்ல. இதுக்கு தான் சொல்கிறேன், இந்த குடும்பம் மீண்டும் அதிகாரத்திற்கு எந்த ஜென்மத்திலையும் வரக்கூடாது. இந்த குடும்பத்தில் ஒருத்தருமே வரக்கூடாது. இவங்க மட்டும் இல்லை, இப்போ இருக்கிறவர் மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் இந்த DNA இருக்கிற யாருமே இனிமேல் ஆட்சிக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு உண்மையிலே தெரியாது பாது. எடப்பாடி பழனிசாமி போலன்னா உதயநிதி அங்கே போயிருப்பார். நீ நினைக்கிற சீரியஸாக சொல்லு, போயிருப்பாரா? இங்கே போய் கை காட்டிட்டு 2 ஃபோட்டோ எடுத்து போட்டு முடிஞ்சிச்சு நமக்கு வேலைன்னு போயிடுவார் இல்லையா? எதுக்கு போனார் இங்கேருந்து கிளம்பி? அந்த நேரத்தில் இங்கே உட்காந்து 2 இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்துருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு போகிறாரு. இப்போ இன்ஸ்டா பக்கத்து போகிறதுக்கே வேறு பயமாக இருக்குது. ஸ்லிப் ஆகி ரீட்வீட் ஆகிடுது. நமக்கெல்லாம் ஆகாது, அவருக்கு மட்டும் ஆயிடுது. இது ஸ்லிப் ஆகிடுச்சுன்றாங்க. ஹேக் ஆகிடுச்சா? ரைட், பரவாயில்ல. இந்த உருட்டெல்லாம் வேறு யார்ட்டாவது வச்சுங்க. சரி, இல்லை சார், எனக்கு என்னன்னா ஒரு பேனா செலவைக்கிறதுக்கு எவ்வளவோ கோடி ஒதுக்குறாங்க இந்த அரசு. ஒரு குடோன் கட்டுறதுல என்ன சார் ஆக போகுது? குடோன் கட்டலாம். நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி அறுவடைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தினமலரில் பாருங்கள், அந்த பேஜ் 1 ஃபோட்டோ வந்திருக்கு. லாரியில் ஏற்றி வச்சுருக்காங்க, ஏற்றி அப்படியே முளைச்சிருக்கு. என்னன்ட்டு செக் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய் எங்கே வைப்ப? ஒரு அரசு எல்லா சுச்சுவேஷனையும் சமாளிக்கிறது தான் ஒரு அரசு. என்னப்பா நெல்லு மூட்டையை கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு ஒரு அரசு சொல்லலாமாப்பா? அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு கிளம்புறாரு, அதை பார்வையிடுறதுக்கு வேகமாக அல்றா எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போடான்ற. மழைநீர் வடிகால் அமைச்சிருக்காங்க, ஆனால் அது வந்து இணைக்கலை அப்படின்னு சொன்னீங்க. ஏற்கனவே போய் உதயநிதி அவர்கள்லாம் பார்வையிட்டாருங்க சார், அதை செக் பண்ணாருங்க சார். ஆமாம், இணைப்பு இல்லைன்னு பார்வையிட்டு திருப்பி வந்திருப்பார், அவ்வளோதான். அவருக்கு மட்டும் என்ன தெரியும்னு நினைக்கிறீங்கம்மா நீங்கள் சீரியஸாக? இவர்கள் ஆய்வு செய்வதே அந்த ஆய்வு செய்வதை புகைப்படம் எடுத்து வெளியிடுவதற்காகத்தான் இவர்கள் ஆய்வு செய்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த தருணம் வரைக்கும் சிஎம்க்கு சப்ஜெக்ட் நாலேஜ் 1% கூட கிடையாது.
எதுவுமே தெரியாது. நீங்கள் அதிகாரிகள் இந்த ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி என்ன ப்ரெசன்டேஷனோ அதோட காப்பியை டாக்குமெண்ட்ஸை முன்னாடியே சிஎம் ஆஃபீஸில் கொடுத்துருவாங்க. சிஎம் வாங்கி அதை பார்த்துட்டு ப்ரெசன்டேஷன் நடக்கும்போது இது என்னன்னு கேள்வி கேட்டால் தான்ப்பா அந்த அதிகாரிக்கு பயம் இருக்கும். என்ன ப்ரெசன்டேஷன்றதே புரியாமல் சிஎம் வேடிக்கை பார்த்துட்டு தானே அந்த அதிகாரி பயப்படுவானா அவனுக்கு? சொல்லு. மலர் வளையத்தையே தப்பாக தானே சார் வைக்க. ஆமாம், இவ்வளோ தான் அறிவு அவருக்கு. இப்படி இருக்குது. இந்த ஸ்கீம் எப்போ முடியும், என்னைக்கு இது முடியும்? மழைநீர் வடிகால் செஞ்சிட்டோன்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ செஞ்சுருக்கீங்க? என்றைக்கு ஆப்ரேஷனில் ஆகும்? புதுசாக என்ன செஞ்சுருக்கீங்க? ஏற்கனவே இருந்ததை எப்படி மேம்படுத்திருக்கீங்கன்னு உனக்கு கேள்வி கேட்க தெரியணும். ஷூட்டிங் நடத்துறத தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதான் உண்மை. நீங்கள் வந்து எங்கேருந்து எந்த இடத்துலேருந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்றதே தெரியாதுன்ற அச்சம் இருந்தால் தான் அதிகாரி உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வருவான். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றது அதிகாரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா, யோ போன மாதம் போட்டது அப்படி எடுத்து போடியா, கலரை மட்டும் மாற்றி அனுப்புவான், டேட்டை மட்டும் மாற்றி கொடுத்து. ஆமாம், லஞ்ச ஒழிப்புத்துறையில் நானே பண்ணியிருக்கேன். யாருமே பார்க்க மாட்டாங்க இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை. போன மாதத்துக்கு 50 கோடி லாஸ்ன்னா அடுத்த மாதம் 70 கோடி லாஸ்ன்ட்டு போட்டு நானாக அடித்து அனுப்புவேன். இப்படி தான் கவர்மெண்ட் இயங்கும். அதுக்கு நல்ல தலைமை இருந்து ஏதாவது நீ கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதிகாரி அச்சத்தோடு வருவான். உங்கள் யாருக்குமே அக்கறை இல்லையே. உதயநிதிக்கு மட்டும் தெரியுமா? கூட்டுக்கு போய் ஸ்டார்டிங்கில் நின்றுக்கு இதா பாருங்க இதா போட்டிருக்கோமா, அவ்வளோதான் கிளம்பி. ஆமாம், யோ போன வருஷம் தானே அப்படி நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தேன், வருஷம் இதே மாதிரி போஸ்ட் கொடுத்தானே திட்டுவாங்கயா. 6 மாதத்தில் எலெக்ஷன்யா. உங்களுக்கு இந்த ஆய்வு இந்த பணின்னா என்னன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா போய் கையை காட்டி 2 ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுக்கிட்டா இதுதான் உங்கள் வேலைன்னு அப்பாவும் பையனும் நினச்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் எந்த வேலையுமே முழுமையாக செய்யலை, உருப்படியாக செய்யலை. நடுராத்திரி 1 மணிக்கு சினிமாவுக்கு சிலாகிச்சு ரிவ்யூ போடுறதுல இருக்கிற அக்கறை இந்த வேலையில் இல்லைல்ல. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, உதயநிதி அவருக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும்ன்றேன். அப்பாவும் சரி மகனும் சரி தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தப்படுறாங்க. அந்த டைம்ல கூலி படம் பார்த்துட்டு போட்டோ வெளியாகுது. இவர் வந்து மாரி செல்வராஜ் படத்தை பார்த்துட்டு ராத்திரியோட ராத்திரியா நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ போடுறாரு. உங்க கவனம் அதில் தான் இருக்கு, உங்க ஆர்வம் அதில் தான் இருக்கு. நிர்வாகம் செய்யறதுல உங்க 2 பேருக்குமே மனசு இல்லை. உங்க மனசு அதில் போல. முளைக்கிறதுக்கு முன்னாடி நெல் வேற ஒரு வெயிட்ல இருக்கும், முளைச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு வெயிட்ல இருக்கும். அப்ப இனிமே கொள்முதல் பண்றதுலயே சிக்கல் வரும்ல சார். விவசாயிகள் யாரெல்லாம் நெல்லை கொடுக்கலையோ இனிமேல் அதை கொள்முதல் செய்ய முடியாது. அப்ப பணமே கிடைக்காத கிடைக்காது, அவ்வளவுதான். அந்த பயிர் போச்சு. ஏன் பொதுவாக நெல்லை வந்து அரசு கொள்முதல் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா இந்த விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான். கூடாதுன்றதுக்காக அதை எடுத்து ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு கொடுப்பதற்கு இந்த அரிசியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றது தான் இதோட நோக்கம். அரசு கொள்முதல் பண்ண தான் விவசாயிகள் தைரியமாக விவசாயம் பண்ணுவாங்க. நம்ம நெல் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது, விற்காமல் போகாது. ஆனால் தனியார் சந்தையில் இவ்வளோ ஈரப்பதத்தோடு நெல் எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10-12% அதுக்கு மேலே ஈரப்பதத்தோடு நெல் தனியார் ஆலைகளில் கொள்முதல் செய்ய மாட்டார்கள். அந்த தைரியத்தை தான் பண்ணுறாங்க. நீங்களே முளைக்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா வாங்கி முளைக்க விட்றீங்க, இல்லை வாங்காமல் முளைக்க விட்றீங்க.